குட்டீஸ் கிச்சனில் சொரக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் இவ்வளோ நறுக்கி எடுத்துக்கலாம். 4 தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் இவ்வளோ போட்டுக்கலாம். அன்சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு இவ்வளோ போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சொரக்காய் போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம இதை வச்சுட்டு வந்துடலாம். இதுக்குள்ள நல்ல கடலை போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்கிட்ட நல்ல கடலை இல்லை, ஆனால் நாங்கள் போடலை. ஒரு 10 கடலை வர மாதிரி போட்டால் போதும். இப்போ மூடி எடுத்துக்கலாம். கிண்டிக்கலாம். பொறுமையாக கொஞ்சம் மேலே வரைக்கும் போகக்கூடாது. சட்டிக்குள்ளேயே தான் கிண்டணும். போதும். மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். என்ன பண்ண போகிறேன்? இது எப்போம்மா போடணும்? இது இன்னும் கொஞ்சம் வதங்கவும் விட்டு மிளகாப்பொடி போடணும். ஆமாம், புளி ஊற வச்சுருக்கோம்ல, புளி இவ்வளோ ஊற வச்சுக்கலாம். புளி இவ்வளோ ஊற வச்சுக்கலாம். நான் கரைக்கவா? கரை நல்லா நல்லா பிணையிறம். சாப்பாடு பிணையிறோம்னா அந்த மாதிரி நல்லா இந்த அளவு வதங்குவோம். அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். என்ன மாற்றி விட்டீங்க? பரவாயில்ல. ஐயோ, அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி இவ்வளோ ஊற்றிக்கலாம். காய்ச்சி வச்சு புளியை ஊற்றிக்கலாம். மிளகாய் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். மசால் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னே இறக்கிக்கலாம். அவ்வளோதான். குழம்பு 10 நிமிஷம் கொதிச்சிச்சு. இந்த அளவு ரெடி ஆகுவோம். சாப்பிட்டு காய் நல்லா இந்த அளவுக்கு ஐயோ, இந்த அளவுக்கு நசுங்கிற அளவுக்கு காய் வந்துடும். டேஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் குழம்பு. ஊற்று. கொண்டா. சூப்பராக இருக்குது. நீங்களும் நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாய். வெல்கம். லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். சரி,